குட்டீஸ். இன்னைக்கு நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை தெனாலிராமன் கதைகள்ல பகுதி 13 ராஜாங்க விருந்து. இந்த கதையில என்னன்னா, அரசவையில அரண்மனையில ஒரு ராஜாங்க விருது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ராஜாங்க விருந்துல தெனாலிராமன், ராஜகுரு இப்படி 2 பேருமே சேர்ந்து இவங்க மத்தவங்க அரசவையில இருக்க எல்லாருமே அந்த விருந்துல கலந்துக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த விருந்தை சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு விருந்து ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொல்லிட்டு ராஜகுரு ரொம்ப சந்தோஷப்பட்டு தெனாலிராமன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ தெனாலிராமன் என்ன சொல்றாருன்னா, உண்பதை விட உண்டதை கழிக்கிறது தான் தனி சுகம் அப்படின்னு சொல்றாரு. ஏன் இப்படி தெனாலிராமன் சொல்றாருன்னு சொல்லிட்டு ராஜகுரு சொல்றாரு, விருந்தை பத்தி ஒரு குறையும் சொல்லாத தெனாலிராமா, நான் நீ சொல்றதை ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோனே, தெனாலிராமன் எப்பவுமே புத்திசாலித்தனமா பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி இந்த முறை என்ன பண்ணிட்டாருன்னு, என்ன திட்டம் போட்டிருக்காருன்னு பார்க்கலாம். அவர் என்ன திட்டம் போட்டாருன்னா, அதனால ராஜகுரு இப்படி சொன்னதுனால ஒரு தனி அறையில ராஜகுருவை உள்ள வச்சு பூட்டிட்டாரு. அவர் உள்ள அறைக்குள்ள இருக்கும்போது அவருக்கு தெரியாமலே பூட்டிட்டாரு. ராஜகுருவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்ச நேரத்துல அவசரமா மலம் கழிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. கதவு பூட்டி இருந்ததுனால ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டாரு. அதுக்கப்புறமா கதவை ரொம்ப நேரமா தட்டிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் தெனாலிராமன் கதவை திறந்தார். கதவு திறந்த அப்புறமா ராஜகுரு வேகமா போய் கழிப்பறையில போயிட்டு வந்துட்டு, அப்பாடி நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி உண்பதை விட கழிப்பதே தனி சுகம்ட்டு நீ சொன்ன இல்லையா, அதை நான் நிஜமாவே ஒத்துக்கிறேன் தெனாலிராமா, நான் சொன்னது தப்பு தான், நீ சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு நகைச்சுவையாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுதான் இன்னைக்கான கதை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நேரத்துக்கு சரியான உணவு எடுத்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய சத்தான காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் நம்ம இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். அதனால் எல்லாருமே வெயில் காலமாக இருக்க இந்த காலகட்டத்தில் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க, நிறைய தண்ணீர் எடுத்துக்கோங்க, காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க, உங்கள் உடம்பை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வள்ளுவருமே விருந்தை பற்றி ஒரு குறள் எழுதியிருக்காரு, மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்கு கொள்ளும் விருந்து. இப்போ உங்கள் வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்கன்னா அவங்கள எப்படிலாம் கவனிக்கணும், உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படி கூட இருக்கலாம், ஆனால் அந்த விருந்தாளிங்க வந்த பிறகு நம்ம அதெல்லாம் மறந்துட்டு அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும், அவங்கள நல்லா உபசரிக்கணும், அவங்களுக்கு வேண்டியது சாப்பாடு, அவங்களுக்கு தங்கிறதுக்கான வசதிகள், வீட்டில் தங்குறதுக்கான வசதிகள்லாம் நம்ம ரொம்ப சரியான முறையில் செஞ்சு வச்சுருக்கணும், அவங்கள நல்லா கவனிக்கணும். அவங்க நம்ம வீட்டில் இருந்து போகும்போது ரொம்ப மகிழ்ச்சியோடு அவங்க வீட்டுக்கு திரும்பி போகணும். அந்தளவுக்கு நல்லா நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிகளை நம்ம கவனிச்சுக்கணும். அவங்க முகம், அவங்க மனசு கோணாதபடி, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இவங்க வீட்டுக்கு நம்ம வரணும் அப்படின்னு மறுபடியும் நினைக்கிற அளவுக்கு நம்ம அவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும். அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு போடுறது, இல்லைன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு அவங்களுக்கு நல்லா சமைச்சு வயிறார அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடுக்கறது, அவங்க கிளம்பும்போது நம்ம எல்லாரும் போய் சேர்ந்து அவங்கள வழி அனுப்புறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும். நம்ம வீட்டுக்கு வர விருந்தாடி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கணும். அதுதான் வள்ளுவர் விருந்தோம்பல்னு சொல்லிட்டு விருந்தை பற்றி ஒரு அதிகாரம் வச்சுருக்காரு. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஆரோக்கியம்தான் முதல்ல. அதனால் நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே குட்டீஸ், பை. பழமொழி கூட இருக்கு, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்ம எவ்வளோ பெரிய செல்வந்தரா வேணா இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருக்கலாம், ஆனால் நம்ம கிட்ட இருக்க பொருள், நம்ம சம்பாதிக்கிற ஈட்டுகின்ற அந்த பணத்தை நம்ம சரியான முறையில் பாதுகாக்கணும். இல்லை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, நமக்கு தேவையானதையும் பாதுகாத்து வச்சுக்கணும்னா அதுக்கு நம்மக்கிட்ட நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது எல்லாமே செய்ய முடியும். அதனால் நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும். நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத எந்த உணவுகளையும் நம்ம எடுத்துக்க கூடாது. எல்லாத்துலேயுமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்.